இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடு 3 சென்ட்ல கிழக்கு பார்த்த சைட்ல கிழக்கு பார்த்த மாதிரியே ஆர்கிடெக்சர் பேட்டர்ன்ல கட்டியிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்பேசியஸான 3 BHK வீடுங்க. ஆமா, உள்ள வந்து பார்த்தோம்னா பெரிய ஹாலுங்க. 21க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாலுங்க. 2க்கு 4 அப்படிங்கிற அளவு வெட்டிஃபைட் டைல்ஸ் போட்டு வீட்டுக்குள்ள இருந்தே படியேறி போற மாதிரி போய் அந்த படிக்கு கீழே சூப்பரான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. யூபிஎஸ் வைக்கிறக்காகட்டும், நம்மளுடைய வீட்டுக்கு ஸ்டோரேஜ் திங்ஸ் எத்தனை வைக்கிறக்கும் பண்ணி அதுக்கு உடல்ல கபோர்டு ஒர்க் போட்டு கொடுத்துருக்காங்க வித் லென்த் ஹேண்டிலோட. பார்க்கறக்கே ஒரு ரம்யமா இருக்குங்க இந்த வீடு டூப்ளெக்ஸ் பேட்டர்ன்ல. வெல்கம் டு ஐ மை ஹோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடு 3 சென்ட்ல கிழக்கு பார்த்த சைட்ல கிழக்கு பார்த்த மாதிரியே ஆர்கிடெக்சர் பேட்டர்ன்ல கட்டியிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்பேசியஸான 3 BHK வீடுங்க. ஆமாங்க, 3 பெட்ரூம்ல 2 பெட்ரூம் கிங் சைஸ் ஆகும், ஒரு பெட்ரூம் வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமாவும், கிச்சன் வித் டைனிங், பெரிய லென்த்தான பார்க்கிங் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு சூப்பரான லைட் டார்க் காம்பினேஷன்ஸ்ல பண்ணி அதுக்கு பாக்ஸ் பேட்டர்ல டிசைன்ஸ் கொடுத்து டஃப் அண்ட் கிளாஸ் கலர் பெயிண்டிங்ஸ் அப்படின்னு ஒரு கிராண்டா பண்ணியிருக்காங்க. இந்த அவருடைய எலிவேஷனை கிழக்கு பார்த்த சைட்ல கிழக்கு பார்த்த மாதிரியே 2400 ஸ்கொயர் ஃபீட்ல 3 சென்ட்ல செமி ஃபர்னிஷ்டா மாடுலர் கிச்சன் கபோர்டு ஒர்க் அப்படின்னு வுட் ஒர்க்லயே பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான 3 BHK வீடுங்க. கார்டன் ஸ்பேஸ் வித் ரேம்புங்க. ரேம்ப்ல இருந்து மெட்டல்ல 2 கேட் கொடுத்துருக்காங்க. கேட் ஏறி உள்ள போகணுன்னு நம்மளுக்கு கிழக்க பார்த்த மாதிரி ஜல மூலையில வாஸ்து பிரகாரம் போர்வெல் வாட்டர் சம்ப் அப்படி கொடுத்துருக்காங்க. 13க்கு 22 அப்படிங்கிற அளவில் 2 கார் நிறுத்திக்கிற மாதிரி நல்ல லென்த்தான கார் பார்க்கிங்க. சுற்றி வர இடம் கொடுத்துருக்காங்க. மேலே ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஹெவியான பார்க்கிங் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. கலர்ஃபுல்லும் லைட்டான மைல்டான எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கு நல்லா 2 ஜன்னல் வச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேசியஸான ஒரு வீடுங்க. அதுவும் நம்ம சிட்டி கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ள சிங்கநல்லூருக்குள்ள ஒண்டிப்புதூருக்குள்ள வீடு தொலாவானங்களுக்கு இந்த வீடு ஒரு வரப்பிரசாதமாகவே அமையும். பாருங்க, முன்னாடி ஆர்கிடெக்சர் பேட்டர்ல மாடர்ன் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஸ்டீல்ல மெட்டல்ல டோர் வச்சு கொடுத்துருக்காங்க. அது வுட் ஃபினிஷிங்ல. உள்ள வந்து பார்த்தோம்னா பெரிய ஹாலுங்க. 21க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாலுங்க. 2க்கு 4 அப்படிங்கிற அளவு வெட்டிஃபைட் டைல்ஸ் போட்டு வீட்டுக்குள்ள இருந்தே படியேறி போற மாதிரி போய் அந்த படிக்கு கீழே சூப்பரான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. யூபிஎஸ் வைக்கிறக்காகட்டும், நம்மளுடைய வீட்டுக்கு ஸ்டோரேஜ் திங்ஸ் எத்தனை வைக்கிறக்கும் பண்ணி அதுக்கு உடல்ல கபோர்டு ஒர்க் போட்டு கொடுத்துருக்காங்க வித் லென்த் ஹேண்டிலோட. பார்க்கறக்கே ஒரு ரம்யமா இருக்குங்க இந்த வீடு டூப்ளெக்ஸ் பேட்டர்ன்ல. இன்னொரு சைடு வால் ஃபுல்லுமே உங்களுக்கு டிவி யூனிட் வைக்கிறதுக்காக சூப்பரான உங்களுக்கு உடன்ல ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன் சைடு வால் ஃபுல்லுமே மிக தெளிவாக அமைஞ்சிருக்கக்கூடிய பிரம்மாண்டமான இந்த ஹாலில் ஒரு டிவி யூனிட், பூஜா யூனிட், ஸ்டோரேஜ், டூப்ளெக்ஸ் பேட்டர்ல படி அப்படிங்கிற மாதிரி 21க்கு 16 அப்படிங்கிற அளவில் பெருசாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாலுங்க. 2 சைடு பிளாக்காகவும் சென்டர்ல ஒயிட் கலர்லையும் வச்சிருக்காங்க. 63 இன்ச் டிவி வைக்கிறதுனா கூட நம்ம வச்சுக்கலாம். கீழே வித் பேஸ் கேபினட்டோட பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்க, 63 இன்ச் டிவி கூட நீங்க வச்சுக்கலாம். பூஜா யூனிட்டும் பாருங்க, தனியா உங்களுக்கு லூவர் பேட்டர்ன்ல பூஜா யூனிட் கொடுத்துருக்காங்க. வடக்கு பார்த்த மாதிரி அதுக்கும் உங்களுக்கு லைட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஹால்ல இருந்து ஆக்டிவேட் ஆகிற மாதிரி வாங்க நம்மளுக்கு தென்கிழக்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய கிச்சன் வித் டைனிங்க. 11க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய கிச்சன் வித் டைனிங்ல ஒன் சைடு வால் 2 சைடு வாலுமே உங்களுக்கு வால் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல வென்டிலேஷன் பண்ணி ஸ்டோரேஜுக்கு ஒரு ஓவர் ஹெட்டும் ஒரு ஸ்டாண்டி யூனிட்டும் பண்ணியிருக்காங்க. கீழே கவுண்டர் டாப் வந்து பார்த்தீங்கன்னா எல் டைப்பில் போட்டு மாடுலர் கிச்சன் உடன்லேயே கலர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மைல்டான கலரில் கொடுத்து ஸ்டோரேஜுக்கு முதல்ல சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஸ்டாண்டி யூனிட், ஓவர் ஹெட்டு அது மாதிரி கொடுத்துருக்காங்க. மாடுலர் கிச்சனோட நம்ம லேடிஸுக்கு பிடிச்ச மாதிரி இந்த பெரிய வீட்டுக்கு தேவையான ஒரு பிரம்மாண்டத்தை இந்த கிச்சன் டைனிங்கில் கொடுத்துருக்காங்க. கிரானைட்டில் கவுண்டர் டாப்பு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சிங்க்கு, உப்பு தண்ணிக்கு நல்ல தண்ணிக்கு பைப்பு, மாடுலர் கிச்சன், நல்ல ஸ்பேசியஸாக அமைஞ்சிருக்கக்கூடிய கிச்சன் வித் டைனிங்க.
மேலே லேஃப்ட்டுக்கும் ஸ்டோரேஜுக்கு சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. நல்ல மைல்டான கலரில் வீடு ஃபுல்லு பெயிண்ட் அடித்து 2க்கு 4 வெட்டிஃபை டைல்ஸு எல்லா ரூம்லையும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே இருந்து படியேற மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி பெரிய பெட்ரூமுங்க. 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. சாரி, கிங் சைஸ் பெட்ரூம். அதில் ஒன் சைடு வால் ஃபுல்லுமே உங்களுக்கு கபோர்டு ஒர்க் லேஃப்ட்டுக்கும், அது போக ட்ரெஸ்ஸிங் போர்ஷனுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு, ஸ்டோரேஜ் கபோர்டு, நல்லா கிராஸ் வென்டிலேஷன் அப்படிங்கிற மாதிரி நல்ல மைல்டான கடலில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டோரேஜ் ஃபீஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாமுங்க. பாருங்கள், ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு, அதுக்கு பேஸ் கபோர்டு ஒர்க்கு, அது போக நல்லா வெளிச்சம் வர்ற மாதிரி ஒரு பெரிய ஸ்பேஸு அப்படின்னு கொடுத்து ஜன்னலை எந்த இடத்துல டிஸ்டர்ப் பண்ணாமல் அற்புதமாக ஸ்டோரேஜுக்கு நம்மளுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கிங் சைஸ் பெட்ரூம்ங்க. வாங்க இந்த டாய்லெட்டில் பார்த்துருவோம். 7க்கு 4.5 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஃபுல்லுமே மேலேருந்து கீழே வரைக்குமே டைல்ஸ் போட்டிருக்காங்க. கீழே ஆன்டிஸ்கிட் செராமிக் டைல்ஸு, டார்க் லைட் அப்படிங்கிற காம்பினேஷனில் 2க்கு 4 அப்படிங்கிற அளவில் சூப்பரான வெட்டிஃபை டைல்ஸ் போட்டிருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டடில் வந்துடும். வெஸ்டர்ன் பேட்டர்னில் கிளாஸ் செட் வச்சு கொடுத்துருவாங்க. மேலேயும் பார்டர் வச்சு கொடுத்துருக்காங்க. கீசர் செட் பிளான் பண்ணியிருக்காங்க. வாங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் போகிறக்கு கிரில் வந்து பார்த்தீங்கன்னா வுட் ஒர்க் கவரிங் பண்ணியிருக்காங்க. ஹேண்டிலு ஸ்டெப்ஸ் வந்து கிரானைட்டில் போட்டு கொடுத்துருக்காங்க. மேலே நல்ல ஹெட்ரூமில் நல்ல நேச்சுரல் வெளிச்சம் இருக்குது. அந்த ஹெட்ரூம்லேருந்து போகணுன்னே ஒரு பெரிய லாபிங்க. 6க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய லாபியிலிருந்து 2 பக்கமும் பாருங்கள் ஹெட்ரூமில் நல்லா வெளிச்சம் வர மாதிரி 3 ஜன்னல் வச்சு கொடுத்துருக்காங்க. யூபிவிஸில் வச்சு நல்லா சைடுக்கு ஹேண்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்து 2க்கு 4 அப்படிங்கிற அளவில் வெட்டிஃபை டைல்ஸ் போட்டு மிக தெளிவாக பண்ணியிருக்காங்க. வாங்க மேலே நம்மளுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய கிங் சைஸ் பெட்ரூமுங்க. கீழே இருக்கிற மாதிரியே மேலே இருக்குது. ஆனால் இதில் இன்னொரு வித்தியாசம்னா இந்த கபோர்டு ஒர்க்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டியூயல் பேட்டர்னில் பண்ணியிருக்காங்க. கீழே சிங்கிள் கலராகவும் மேலே டியூயல் பேட்டர்னாகவும் பிளாக் டார்க் அண்ட் லைட் காம்பினேஷன்ஸில் ட்ரெஸ்ஸிங் யூனிட், மேலே லேஃப்ட்டு ஸ்டோரேஜ் யூனிட் அப்படிங்கிற மாதிரி மிக தெளிவாக பண்ணியிருக்காங்க. நல்லா ஒரு கபடி கிரவுண்டு மாதிரி 2மே கிங் சைஸ் பெட்ரூமாக பிளான் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே சிட்டி லிமிட்டில் கார்பரேஷனில் வாழ்ந்துட்டு வர்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்பேசியஸான லொக்கேஷன் வந்து வரப்பிரசாதமாக இருக்கும். பாருங்கள், இந்த டாய்லெட்டுங்க நீங்கள் சொல்லிகிட்டே போகலாங்க, எங்கேயோ டூர் போகிற மாதிரி இருக்குது. 5க்கு 14 அப்படிங்கிற அளவில் நல்லா பெருசாக ட்ரை வெட் அப்படிங்கிற மாதிரி போர்ஷன் பிரித்து கொடுத்து இங்கே எல்லாமே வாஷ் பேசின் வந்துடும். வாஷ் பேசினுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க வுட்டன்லையே. நல்ல ஸ்பேசியஸாக அமைச்சு கொடுத்துருக்காங்க, ஒரு இடத்த கூட வேஸ்ட் பண்ணாமல். வாங்க நம்ம தென்கிழக்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய 3rd மாஸ்டர் பெட்ரூமுங்க. இதுவும் 11க்கு 16 அப்படிங்கிற அளவில் நல்ல பெருசாக அமைஞ்சிருக்கு. ஒன் சைடு வாலில் ஜன்னல் வச்சு கொடுத்துருக்காங்க. மேலே ஸ்பாட்லைட் கொடுத்து டிவி யூனிட் வச்சு இதுக்கும் கபோர்டு ஒர்க் வச்சு பண்ணி கொடுத்துருக்காங்க. லேஃப்ட்டுக்கு கபோர்டு ஒர்க்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டு, மேலே வந்து லேஃப்ட்டுக்கு டார்க்காகவும் கீழே வந்து லைட்டாகவும் பிளான் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு யூனிக்கான பேட்டர்னில் நம்மளுக்கு இந்த கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இதனுடைய டாய்லெட்டும் ரொம்ப பெருசாகவே பிளான் பண்ணியிருக்காங்க. 6க்கு 10 அப்படிங்கிற அளவில் நல்லா பெருசாக பிளான் பண்ணி எல்லா டாய்லெட்லேயும் கிளாஸி ஃபினிஷிங்கில் டைல்ஸ் போட்டு கீழே ஆன்டிஸ்கிட் செராமிக் டைல்ஸ் ட்ரை வெட் அப்படிங்கிற மாதிரி பிரித்து சிங்கிள் யூனிட் கிளாஸ் செட் வந்துடும், பிராண்டடில் வந்துடும். இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் சிங்கநல்லூர் ஒண்டிப்புதூருக்குள்ளே நல்ல ரெசிடென்சியல் ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா கவர்டு பால்கனி வித் பார்க்கிங் டைல்ஸோட டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. பேராபெட் வாலுக்கு
மேலே ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர், ஒண்டிப்புத்தூர், சிங்கநல்லூர் கார்ப்பரேஷன் லிமிட்டில் சிட்டிக்குள்ளேயே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான 3 BHK வீடுங்க. இது வரைக்கும் நம்மளுடைய ஐமை ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒண்டிப்புதூர், சிங்கநல்லூரில் நல்ல ஸ்பேசியஸான வீடு தொலாவரங்களுக்கு இதனுடைய வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். வாங்க, இந்த லாபியிலிருந்து நம்மளுக்கு ஓப்பன் டெரஸுக்கு போகிற மாதிரி சூப்பராக கூலன் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்கக்கூடிய ஓப்பன் பால்கனிங்க. இதிலிருந்து மேலே போகிறக்கு மெட்டலில் ஸ்டெப்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. ஹெவியான மெட்டலில் ஸ்டெப்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. மேலே போனோம்னா நம்மளுக்கு வாட்டர் டேங்க் இருக்குது, துவைக்கிற கல் இருக்குது. இந்த தெளிவான வீடு நல்ல சிட்டி கல்ச்சரில் வாழ்ந்து பழகிறவங்களுக்கு நல்லா ஸ்பேசியஸாக இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்காகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர், சிங்கநல்லூர், ஒண்டிப்புதூரில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கால் பண்ணுங்கள், சைட் விசிட்டுக்கு பிளான் பண்ணுங்கள். பாருங்கள், வாட்டர் ப்ரெஷர் வர்ற மாதிரி மேலே நம்மளுக்கு 2 வாட்டர் டேங்க் வைக்கிறதுக்கு 5 அடி ஹைட்டில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. கனவு மெய்ப்படும். சிட்டிக்குள்ள ஒரு பிரம்மாண்டமான வீட்டை வாங்குவோம் வாங்க. நன்றி. கனவு மெய்ப்படும்.